ஹலோ நண்பாஸ், இன்னைக்கு நம்ம கோனா டாக் அபவுட் டீ. ஸோ என்னடா டீயை பற்றி பேசுகிறேன் நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் டீ இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், டீ இஸ் அன் எமோஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 2 வாட்டி டீ குடிக்கிறான். காலைல ஏஞ்சதுக்கப்புறம் டீ குடிக்கிறான், சாயங்காலம் டீ குடிக்கிறான். ஸோ இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஜென்ரேஷனில் ஆவரேஜாக இப்போ 6-7 வாட்டி ஒரு மனுஷன் டீ குடிக்கிறான். பிகாஸ் நானும் அப்படி தான் குடிக்கிறேன். நான் 7ன்றது சொல்ல போனால் கம்மி, நான் அதை விட நிறையவே குடிப்பேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கும். அந்த ஃப்ளாஸ்கில் எப்பவுமே டீ இருக்கும். ஏன்னா நான் வீட்டில் டீ கேட்டு டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் டீ இல்லை ஃப்ளாஸ்கில் வச்சுட்டேன்ப்பா, நீ எப்போ குடிக்கிறியோ குடின்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு எப்பப்போலாம் எனக்கு தோணுதோ, நினச்சப்பெல்லாம் தண்ணி குடிக்கிற மாதிரி நினச்சப்பெல்லாம் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ தட் இஸ் வாட் டீ டூயிங். ஆஸ் வெல் அஸ் காலைல டீ குடிக்கல அப்படின்னா நாளே போகாது, ரொம்ப ஒஸ்ட்டாக போகும், ஒரு மாதிரி நல்லாவே ஃபீல் ஆகாது, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்படி சொல்கிறதுனா, அன்றைக்கி காலைல டீ குடிக்கலைன்னா அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறதுன்றதே ஒரு ஐடியா இருக்காது. அப்படி மொட்டையாக அப்படி நாளே மொட்டையாக போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டீ குடிக்காமலாம் இருக்க முடியாது. ஆக்சுவலாக என்னால் இருக்க முடியல. டீ குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் இதில் பேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ குடிக்கிறதுனால பல்லு கரையாயிடுது. ஏன்னா எனக்கு பல்லு கரையாயிடுச்சு, இப்போ தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். டீ குடிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணி சரி பண்ணுறேன். அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் இன்சோமேனியாவா என்னவோ, ஆனால் அதனால் டீ குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, தூக்கம் வர்றது டிஃபிகல்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதிகமாக டீ குடித்தா நம்ம ஹார்ட் நல்லா இதுவாக இருக்கும். அதே மாதிரி அதிகமாக டீ குடித்தா நம்ம பல்லு கரையாயிடும், தூக்கம் வராது. ஸோ இதுதான். ஸோ டீ வந்து நம்ம வந்து யார் கூட குடிப்போம்? வீட்டில் தனியாக ஃபேமிலியோடு குடிப்போம், ஃப்ரெண்ட்ஸோடு குடிப்போம். நம்ம தனியாக எப்போயாவது லோவாக ஃபீல் பண்ணும்போது டீ குடிப்போம். நான் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்கேன்னா, டீ கூட என்ன சேர்த்தா கரெக்டாக இருக்கும், அதுதான் நான் கேட்டிருக்கிறேன். ஸோ வாங்க வாட் ஆர் த ரிப்ளை சொல்லி பார்க்கலாம். ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீயோட மழை, டீயும் மழையும், மழையும் டீயும், மழையும் டீயும் பால்கனியும், மழையும் டீயும் டெரஸும் மாடியும். ஸோ மழையில் டீ குடிக்கிறப்போ இருக்கிற ஃபீலே தனி. ஆனால் இதோட ப்ளஸ் ஒரு ஹெட்செட் ஒன்று போட்டு சாங் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸே இல்லைங்க. Bro, tea plus bro. Yes. Impressive. Alcohol feels better bro. நானும் அப்போ சொல்லுங்க பாக்கிறேன். என்னடா இது, நான் என்ன கேட்குறேன், டீயோட என்ன சேர்த்தா கரெக்டாக இருக்குன்னு கேட்குறேன். நீ என்ன சொல்கிற, சம்மந்தமே இல்லை ஆல்கஹால் கேட்குறேன். நான் என்ன கேட்டேன், ஆல்கஹால் ப்ளஸ் என்னடா கேட்டேன், டீ கூட என்ன சேர்த்தா தான் கரெக்டாக இருக்குன்னு கேட்டேன். அப்போ நீ டீயோட ஆல்கஹாலை சேர்ப்பியா? இந்த மாதிரிலாம் வந்து நீ யூ ஷுட் நாட் டூ லைக் திஸ். இப்போது நான் ஆல்கஹால் கூட நீ என்ன சேர்ப்பேன்னு கேட்டால் நீ சொல்லலாம், சிக்கன் 65 சாப்பிடுவேன், ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவேன், தண்ணி கலந்து குடிப்பேன் நீ சொல்லலாம். நான் கேட்குறது டீ. வாட் இஸ் திஸ்? சொல்றா கோச்சினியா? ஆமாடா, என்ன போதுங்க கோச்சு ஒன்லி டீ. டீயோட எதையும் சேர்க்க முடியாது, வெறும் டீ மட்டும்தான். ப்ரோஸ்மா நம்ம நண்பர்கள் ஒரு 5 பேர் இல்லை 2 பேர் போனாலும் இல்லை ஒரு 4 பேர் போனாலும் சரி, டீ என்னமோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 12 ரூபா இருந்துச்சு, ஃபஸ்ட்டு 10 ரூபா இருந்துச்சு, இப்போ 12 ரூபா ஆயிடுச்சு. ஆனால் 24 ரூபாய்க்கு டீ வந்து வாங்கி 2 டீ வாங்கி உட்காந்து அந்த டீ கடையிலே உட்காந்து 1 மணி நேரம் கதை பேசுவோம். 1 மணி நேரம் சாலிட்டாக 1 மணி நேரம். அப்படி என்ன தாண்டா பண்ணுறீங்கன்னு வீட்டிலேருந்து கால் வரும். டீ கடையில் தான்மா இருக்கேன்னு சொல்லுவாங்க.
திரும்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கேட்பாங்க, டீ கடையில் தான் இருக்கேன், நீ டீ கடையிலே படுத்து தூங்கிடுறான்னு சொல்லி. வித் ப்ரோஸ் டீ கடையில் நல்லாயிருக்கும். டிஸ்கஷன் அட் டீ கடை வித் ப்ரோஸ். யா, சொன்ன மாதிரி தான் ஒரு டிஸ்கஷன். இப்போது ஃப்ரெண்ட்ஸாக நம்ம ஒரு கேதரிங்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, நம்ம அதாவது ஹோமிஸ் அந்த மாதிரி ஒரு கேதரிங்னாலே நம்ம டீ கடை தான் ஃபஸ்ட்டு. மச்சான் எங்கடா இருக்க, வீட்டில் இருக்கட்டா, கீழே வாடா நம்ம டீ கடைக்கு போகலாம். இதுதான் ஆவரேஜாக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க, டெய்லி டீ கடை தான். ஒரு டீ கடையில் 2 டீ கடையில் 3 டீ கடை போவோம். சில டைமில் போர் அடிச்சுன்னா டீ கடை இந்த டீ கடை போயிட்டு திரும்ப அந்த டீ கடைக்கு போவோம், வேறு ஒரு டீ கடைக்கு போவோம். அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எந்த இடத்துல டீ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ சான்ஸே இல்லை. வித் ப்ரோஸ் டீ இஸ் அமேசிங். டீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது குடிக்கிறோம், ஒரு சந்தோஷத்தில் குடிக்கிறோம், ஒரு துக்கத்தில் குடிக்கிறோம், லவ் ஃபெயிலியர்னா குடிக்கிறோம், லவ் சக்ஸஸ்ஃபுல்லான குடிக்கிறோம். கடைசி ஆசைன்னு எது இருக்கா ஆண்டனி? ஒன்றும் இல்லை சார். டீ ஏதாச்சும் இருந்தா கொடுங்க. குடிச்சிட்டு மட்டையாயிடுறேன். டீ சந்தோஷம்னா டீ, சோகம்னா டீ. டேய் சாவ போறடா அப்பயும் டீயா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீயை பற்றி பேசலைன்னா ஐ am not what to be a content creator. So that is all my friends. Signing off. See you.